ஹலோ கைஸ், இன்டர்வியூ முடிச்ச கையோட அப்படியே சாமி இன்னைக்கு திருவனந்தபுரத்துல இருந்து வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை பார்க்க தான் போயிருந்தேன். சாமி இங்க இருந்து திருவனந்தபுரம் போகும்போது, பத்மநாபபுரத்துல இருந்து திருவனந்தபுரம் போகும்போது நான் பார்க்கல. ஸோ எனக்கு அதை பார்க்க முடியல. அதனால கண்டிப்பா வரும்போதாவது பாத்துறோம்னு சொல்லிட்டு வந்தேன். நான் கரெக்டா வரும்போது சாமி அங்கிருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் முருகப்பெருமான் வந்தாங்க, பின்னால முக்குருதி அம்மன் முக்குருதி தேவி வந்துட்டு இருந்தாங்க. சாமி எதுக்காக திருவனந்தபுரம் போறாங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவை தான் பார்க்க போறாங்க. அதாவது சிவபெருமானையும் பார்வதி தேவியும் திருவனந்தபுரத்துல இருக்காங்க, ஒரு கோயில் இருக்கு. சோ அந்த கோயிலுக்கு தான் இங்க இருந்து போவாங்க. யாரெல்லாம் போறாங்கன்னா, சுசீந்திர முக்குருதி தேவியும், குமார கோவில் முருகரும், அப்புறம் பத்மநாபபுரம் சரஸ்வதி தேவியும் தான் போவாங்க. இங்க இருந்து நவராத்திரி ஸ்டார்ட் பண்ண டைம்ல தான் போவாங்க. போய் நடந்து பல்லாக்குல தான் தூக்கிட்டு தான் போவாங்க. சோ நடந்துதான் போவாங்க இங்க இருந்து. அதுக்காக நடந்து போகும்போது 3 நாள் ஆகும். ஒவ்வொரு இடமா தங்கி தங்கி 3 நாள் போவாங்க. போய் சேர்ந்துட்டு அங்க ஒரு 10 நாள் பூஜை நடக்கும். சோ பூஜை முடிஞ்ச பிறகு ரிட்டர்ன் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. சோ வந்துட்டு இருக்க வீடியோஸ் தான் நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். இதோட வீடியோ நம்ம லாங் வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அதையும் போய் பார்த்துருக்கேன். அப்புறமா முருகப்பெருமான் பின்னாடியே சரஸ்வதி தேவியுமே வந்துட்டாங்க. சோ இந்த பந்தல்ல கொஞ்ச நேரம், இங்க ஒரு பந்தல் இருக்கு. அந்த பந்தல்ல சரஸ்வதி தேவி, முருகப்பெருமான், முக்குருதி அங்க கொஞ்சம் 3 பேருமே கொஞ்ச நேரம் தங்கிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடுவாங்க பத்மநாபபுரத்துக்கு.